நகரில் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலைகளிலும் வீடுகளிலும் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எம்ஜிஆர் நகர் சக்தி விநாயகர் கோவில் தெருவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலையில் போடப்பட்ட கழிவுநீர் குழாய் விரிசல் ஏற்பட்டு உடைந்ததாக கூறப்படுகிறது. குழாயிலிருந்து வெளியேறிய கழிவுநீர் சாலைகளில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கழிவுநீர் தேங்கியுள்ளதால் கொசு தொல்லையால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேவலமான அரசியல், கேவலமான ஆட்சி, கேவலமான சூழ்நிலை சரியில்லை. பாதிக்கப்படுறது மக்கள். நாங்கள் இலவசம் கொடுத்து எங்களுக்கு எல்லாமே இலவசம் தான். நோய் தான் இலவசம் கொடுக்குறீங்க. இந்த நோயால் தான் நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சீக்கிரம் நாங்கள் இறந்து போக வாய்ப்பும் உண்டு. ஹாஸ்பிட்டல் போனால் சரியான டாக்டர் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு 3-4 வருடங்களாக ரொம்ப அநியாயமான சூழ்நிலை காணப்படுது. அதுக்கு முன்னிருந்த ஆட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். கொரோனா டைமில் கூட நல்லா கவனிச்சாங்க, ஹெல்த்தியாக பார்த்துனாங்க, ஊசி இன்ஜெக்ஷன் நல்லா பார்த்துனாங்க. ஆனால் இந்த தற்போது ஆட்சியில் எந்த கவனிப்பு, மருத்துவ சேவை எதுவுமே கிடையாது. சைதாப்பேட்டிலேருந்து வர தண்ணி இந்த மெயின் பம்பிங் ஸ்டேஷன் தான் வருது. இங்கேருந்து தான் பம்ப் ஆகி கழிவுநீர் இங்கேருந்து பம்ப் ஆகி தான் அங்கே போனோம். இந்த லைன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டாங்க. அந்த லைனில் ஏதோ ஒழுங்காக ஜாயின் பண்ணல மாதிரி இருக்குது. அங்கே பம்ப் பண்ணால் இங்கே பிச்சுட்டு வருது ஆறு மாதிரி. ஸோ இப்போ நைட் நாங்கள் 2 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டோம், ட்ரை ஆகிடுச்சு. திருப்பி காலைல போட்டிருக்காங்க, திருப்பி தண்ணி வந்துருக்குது. ஸோ இது உடனே இது இங்கே ஒர்க் பண்ணி இந்த ஜாயிண்ட்டை அடைப்பு சரி பண்ணுறேன்னா நிச்சயமாக சைதாப்பேட் பிளாக் ஆகிடும். ஸோ இது இன்னைக்கு காலைல 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சிச்சு எம்ஜிஆர் நகரில். ராமநாதபுரத்தில் மணல் கடத்தல் குறித்து புகார் அளித்தவர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பரபரப்பானது. சாலை கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற விவசாயி மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து நீதிமன்ற தடை உத்தரவு வாங்கியதாக தெரிகிறது. இதையும் மீறி சிலர் மணல் அள்ளியது குறித்து ராதாகிருஷ்ணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ராதாகிருஷ்ணனை காரில் கடத்திச் சென்று ரத்தம் சொட்ட கடுமையாக தாக்கிவிட்டு பின்னர் பைக்கில் ஏற்றி அரசு மருத்துவமனையில் விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடினர். ஸ்டாலின் ஆட்சியில் அராஜக செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மணல் திருட்டு சம்பந்தமாக நான் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கிக்கிறேன். அந்த ஸ்டே இருக்குது, அதனால் மணல் திருட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த மாதிரி இவனை காலி பண்ணுனா நம்ம மணல் திருட நம்ம ஈஸியாக பண்ணலாம். அது போக நான் போலீஸ்க்கு எல்லாருக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன், வருவாய்த்துறைக்கு எல்லாருக்கும். அதனால் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நீ உடனே போலீஸ்க்கு கொடுத்துட்ற, நீ வருவாய்த்துறைக்கு கொடுத்துட்ற, அதனால் உடனே நான் காலி பண்ணணும், நீ இன்னும் எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு மறுத்தல் விட்டு எனக்கு கொலைவெறி தாக்கலும் நடத்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளரை மதுபோதையில் இருந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அப்போது ஒரு இளைஞர் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல அவரது இருசக்கர வாகனத்தில் உதவி காவல் ஆய்வாளர் சென்றுள்ளார். ஆனால் காவல் நிலையம் செல்லாமல் வேறு சாலையில் வெகு தூரம் உதவி காவல் ஆய்வாளரை கடத்திச் சென்ற இளைஞர் பாதி வழியில் உதவி காவல் ஆய்வாளரை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளரை இளைஞர் கடத்திச் சென்ற சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் ஏவல் துறையின் கையாலாகாத தனத்தையே காட்டுகிறது என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். செல்போன் பிடிச்சா டிடி யாருங்க சரி அண்ணா விடாத அவனை